எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கட வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா வானவில் வந்திருந்தது. என்னதான் நாங்க பெரியாக்கள வளர்ந்தாலுமே இந்த வானத்துல பிளைட் போய்களை ஓடி போய் பாக்குறதா இருக்கட்டும், அதை விட இந்த வானவில் திரியேக்குல ஏதோ பெரிய உலக அதிசயம் நடந்த மாதிரி ஓடி போய் புடுகி பாக்குறதா இருக்கட்டும், இனிமே மாறாது. அப்படிதான் நான் பாக்கல எங்கட வாசல் என்று பாக்கல வானவில் அவ்வளவு பெரிய புழு ஓடி போய் எல்லா வியூலையுமே பார்த்தாச்சு. பாக்கு மரத்து கூடாக வீட்டு அந்த பக்கம் பின்பக்கம் தென்னை மரத்து கூடான்னு சொல்லி அந்த முழு வியூவும் தெரியறதுக்காக ஓடி போய் எல்லா பக்கத்துலயுமே பார்த்தாச்சு. இந்த வானவில் ஏன் வருதுன்னு சொல்லி ஒரு தேடி பார்த்தேன்னா படிச்சது எல்லாமே மறந்து போச்சு. இந்த வானவில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூரிய ஒளி பாத்தீங்கன்னா மலைத்துளிகள் ஊடாக போகைக்குள்ள முழு எதிரொலிப்பு நடந்த இந்த வானவில் வருதாம். இந்த விஞ்ஞான விளக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆனா எங்களோட பள்ளிக்கூடத்துல ஒரு விஞ்ஞான டீச்சர் இருந்தவா இந்த வானவில் நிறங்களை ஞாபகம் வச்சிருக்கிறதா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவா. அது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு செல்லம்மாவின் மகள் பத்மாவதிக்கு நீண்ட கருங்குந்தல் ஊத்த என்றதை ஞாபகம் வச்சிருந்தா நாங்க வானவில் நிறங்களை டக்குன்னு அப்படியே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்றது. அதாவது இந்த சிவப்புக்கு சிவப்பு, செல்லம்மாவுக்கு செம்மஞ்சள், மகளுக்கு மஞ்சள், பத்மாவதிக்கு பச்சை, நீண்டதுக்கு நீளம், கருங்குந்தலுக்கு கருநூலம், ஊத்தைக்கு ஊதான்னு சொல்லி எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கவாங்க சொன்னவா. அது இன்னுமே ஞாபகம் இருக்கு. அது உங்களோடையும் பகிர்ந்து கொண்டு நான்